ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வர சொன்ன மாதிரியே இன்னொரு வண்டிமா வந்திருக்கேன். நான் உங்களுக்கு செகண்ட்ஸு இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி வந்து இதே தான். பிஆர்பி 1 இல்லை 2 இல்லை 4 இல்லை 6 சீட்டு உள்ளே இருக்கு. ஆனால் இதை பற்றி தான் ரொம்ப குவிக்காக இதோட சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே நவீன், இந்த வண்டி ஓட்டி பார்ப்போமா? கண்டிப்பா ஓட்டி பார்ப்போமா? ஓட்டி பார்த்துருவோம். சரி, அப்ப இந்த வண்டிக்கெல்லாம் பெரிய சேஃப்டி உள்ள வண்டி ஆனால சீட் பெல்ட் எல்லாம் போட வேண்டாம், அப்படிதானே? கண்டிப்பா எந்த பெரிய வண்டியா இருந்தாலும் சீட் பெல்ட் போடணும். அப்படியா? போடுவோமா? கண்டிப்பா ஓட்டுறோம். எப்படி சீட் பெல்ட் எல்லாம் போட்டாச்சு? ஸ்ட்ராங்கா இருக்குல்ல? நம்ம 180ல போனாலும் பர்ஃபெக்டா அப்படியே டைவ் அடிச்சுட்டு போதோமா? சரி சரி, இந்த வண்டி பத்தி சொல்லுங்க. சொல்லி நம்ம பேசியே போயிடுவோம். இந்த வண்டி பார்த்து போனா இது வந்து அதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல சொல்லியாச்சு. வண்டி ஓட்ட எப்படி இருக்கு? ஓட்டுறதுக்கு கப்பல் போல இருக்கும். கப்பல் போல இருக்கும். கப்பலை மிதக்கும் பார்த்துருக்கீங்களா? கப்பல் அவங்க கப்பல் நினைப்பாங்க. பார்த்துக்கிடுங்க, அப்புறம் மாட்டிக்கிடுவீங்க. கப்பலா வேண்டாப்பா. அப்புறமேட்டு இந்த வண்டியை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பெருசா ஒண்ணும் இல்லையா? வண்டி மட்டும் பெருசு. இவ்வளவு பெரிய வண்டி ஓட்டி எதுவுமே இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு ஆளும் தான். சரி, அதெல்லாம் போட்டு வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு? வண்டி ஓட்டுறது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக இல்லை. அதேமாதிரி சாக்கப் சாரு ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஹோண்டா பொறுத்தளவும் பயங்கரமாக அவங்க இந்த வண்டிக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆனால் இந்த வண்டி இப்போ மாடல் இப்போ கிடையாது. இப்போ இது BS6 ஆனதுலேருந்து இந்த வண்டி கிடையாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. பிரேக்கிங் எல்லாம் எப்படி இருக்கு? பிரேக்கிங்லாம் பக்கா. அதில் நம்ம ஒன்றுமே அடிச்ச அடியில் வண்டி அந்த இடத்துல நிற்கும். உங்களுக்கு வண்டி இழுத்துட்டு போகிற மாதிரியோ எந்த கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க? நான் இந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் நான் அந்த வண்டி ஓட்டியிருக்கேன். இல்லை, எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? நான் இதுக்கு 160 வரைக்கும் போயிருக்கேன். 160? ஆமாம் ஆமாம். கேட்டுக்கிடுங்க 160. அதில் பிரேக் அடிச்சு நின்று இருக்கான். சரி, வேற இந்த வண்டியை பற்றி நீங்கள் வேற இந்த வண்டி என்ன பொறுத்தவரை இந்த வண்டி ஹோண்டா நிறுவனம் திரும்பவும் இன்ட்ரடியூஸ் பண்ணா நான் கண்டிப்பா இந்த வண்டி எடுப்பேன். ஏன்னா வந்து இதில் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் உண்டு இந்த வண்டியில். சேஃப்டிக்கு நம்பர் பயங்கரமா இருக்கு. பில்டு குவாலிட்டி செமையா இருக்கும் இந்த வண்டி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க இப்போ அவ்வளோ நல்லா சொல்லிட்டே இருக்கீங்க, கெட்டது தான் சொல்லுங்க. கெட்டதுன்னு பார்த்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த பேக் சீட்ல வந்து நீங்க உட்காந்துட்டு வரும்போது கொஞ்சம் பயங்கர வாப்லிங் இருக்கு. நிறைய பேருக்கு ஃப்ரண்ட் சீட் சூப்பரா இருக்கு. ஃப்ரண்ட் சீட்டு பக்காவா இருக்கு. நம்ம ஓட்ட நம்ம இன்னும் ஓட்ட தான் தோணுது, வண்டி எங்கேயுமே ஸ்டாப் பண்ண தோணுது. நான் இப்போ இடையில 2:30 இந்த வண்டி எடுத்த புதுசுல சென்னைக்கு ஒரு நாள் போனேன், அடுத்து பெங்களூர் போயிருக்கேன். வண்டி வேற லெவல்ல இருக்கு. எங்கேயும் நம்ம நிறுத்த தோணாது. ரெஸ்ட் எடுக்கணும் இருந்தா அப்படி இருக்கும். ஆனா பேக்ல இருந்தா உங்களுக்கு ஒரு மணிக்கு ஒருக்கா வண்டி நிறுத்தி நடக்க வச்சுட்டு நம்ம ஓட்ட கண்டிப்பா. அதனால ஒரு சின்ன ஒரு அதே இது லாஸ்ட் ரோ பாத்தீங்கன்னா கிட்ஸ் இதுதான். வேற நம்ம அடல்ட்ஸ் உட்காரவே முடியாது. பேருக்கு தான் வச்சிருக்கேன். ஆனாலும் கிட்ஸ் மேக்ஸும் உட்கார மாட்டாங்க 100%. அதனாலுமே கொஞ்சம் கேம் விளாடுறது கொஞ்ச நேரம் உட்காந்து விளாண்டுட்டு இருப்பாங்க. மற்றபடி ஏன்னா வண்டி நல்ல அந்த இதா இருக்கும், அந்த தூக்கி அடிக்கும். சரி நவீன், அந்த வண்டி மெயின்டெனன்ஸ் பத்தி சொல்லுங்க. மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா அங்க ஒரு இழுக்குது. ஏதோ மாருதி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம் தானே? ரொம்பவே அதிகம். அதனால நான் இழுத்தேன்.
இப்போ நீங்கள் வண்டியை வந்து நீங்கள் ஒரு சர்வீஸுக்கு போயிட்டு இறக்குனீங்கன்னு வைங்களேன், எப்படி ஒரு 6000 ரூபா 7000 ரூபா போயிடும். சரி, ஓகே. சரி, அடிக்கடி சர்வீஸ் வருமா இல்லை எப்போது வரைக்கும் தான் வருமா? அடிக்கடி தான் வரும். ஆமாம், நம்ம மெயின்டெனை பொறுத்து இருக்கு. ஆனாலும் என்ன சொல்லலாம், என்னை பொறுத்தவரை ஹோண்டா நிறுவனம் வந்து மாறிய அளவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஹோண்டா வண்டி தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவை பொறுத்த அளவு உங்களுக்கு சாக்கப்ஸாரும் சரி, பிரேக்கிங்கும் சரி, அதே மாதிரி குவாலிட்டியும் சரி, எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதில் 2 கொஸ்டின். என்கிட்ட இப்போ 7ல இருந்து ஒரு 10 லட்சம் ரூபா இருக்கு. நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் எடுக்கலான்னு இருக்கு. இந்த கார் நீங்கள் எனக்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவீங்களா? ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் அப்படி இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட கூட வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதை சொல்லுங்க. சூப்பராக ஃப்ரெண்டில் இருக்க சூப்பராக இருக்குது. அதில் எந்த இது கிடையாது. இருந்தாலும் இப்போ நான் எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொன்னால், மெயின்டெனன்ஸ் கம்மியான வாகனம் வேணும்னு சொன்னால், கார் வேணும்னு சொன்னால், இதுக்கு பதிலாக நீங்கள் எதனா எனக்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்க? மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னா நமக்கு மாறி கருத்துக்கலாம். எர்டிகா தான். இதே மாதிரி சீட்டிங்ஸ் எல்லாம் உள்ள. ஹலோ, இதில் இப்போ நீங்கள் லாங் டிரைவில் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஷார்ட் டிரைவ், சண்டிங், சரி, குழியான இடம், வளைவான இடம், ஸ்லோவாக போக வேண்டிய இடத்துல இந்த வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது? டேர்னிங் வளைவான இடத்துல பார்த்தீங்கன்னா இது சிவிடியாக இருக்கிறனால உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பிக்கப் இருக்கு, நோ ப்ராப்ளம். ஹேண்டிலிங் எல்லாம் பரவாயில்ல, ஹேண்டிலிங் எல்லாமே சூப்பர். ஏன்னா ஸ்டேரிங் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டேரிங்காக இருக்கிறனால உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ட் ஆப்ஷன் நல்லா இருக்கனால குண்டும் குழி நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். சரி, ஓகே நவீன், இன்னோவா கூட இது கம்பேர் பண்ண முடியுமா? இன்னோவா கூட கம்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% வாய்ப்பே இல்லை. அது வேற லெவல் வண்டி. அதெல்லாம் வந்து இது கூட ஒரு துளி கூட நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. சரி, ஓகே. இது நார்மலா ஒரு ஃபேமிலி பர்சன்ஸ் இது நீங்க கம்பேர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மாருதி எர்டிகா பார்க்கலாம். அதே மாதிரி எக்ஸல், அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரெனால்ட்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு கம்பெனியா, சாரி ரெனால்ட் இல்ல, அது டெட்சன் கோ அது கோவே ஆயாச்சு மார்க்கெட்ல. டைபர் கூட கம்பேர் பண்ணலாம். இந்த வண்டி வந்து சிங்கிள் ஓனர். ஆமா, சரியா, 53,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டி புதுசுல இருந்து நீங்க ஓட்டி இருக்கீங்க. அதுக்கு இந்த 53,000 கிலோமீட்டர் ஓட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா? கண்டிப்பாக நிறைய இருக்கு. புதுசாக ஓட்டின அந்த ஃபீலிங்ஸ் இப்போ கிடையாது. இல்லை, சுத்தமாகவே என்னை பொறுத்தவரை ஒரு 80% இல்லை. அது மெயின்டெனன்ஸ் கம்மியானனால வந்ததா இல்லை ரேஷ் டிரைவிங்னால வந்ததா? ரெண்டுமே. ஆமாம். ஏன்னா ஒன்று ரேஷ் டிரைவிங், மெயின்டெனன்ஸ் வந்து ஏன்னா ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்குன்னா இந்த வண்டி ஃபுல்லாக அங்கேயும் ரன்னிங்கில் இருக்கும். மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள சந்தர்ப்பம் மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இல்லை பொதுவாக இந்த வண்டி எந்த கிலோமீட்டர் ஓடி ஆச்சுன்னா இந்த பிரச்சனை இருக்கா இந்த வண்டி? இல்லை. என்னோட ஃப்ரெண்டு ஆக்சுவலாக அதே வண்டி வச்சிருக்கிறாரு. நான் ஆக்சுவலாக அவருக்கு சஜஸ்ட் பண்ணி அவர் இந்த வண்டி எடுத்தார். ஆனால் அவர் இப்போ ஓட்டுறதுக்கும் அப்போ ஓட்டுறதுக்கு இன்னும் அந்த இது அப்படியே இருக்குது. ஓகே. ஆமாம், நம்ம பொறுத்தளவு வண்டியாக பார்த்துக்கணும். ஓகே நவீன், இந்த கியர் சிஸ்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லித்தாங்க. ஹோண்டா பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும், சிவிடி. மாருதி தரத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஏஎம்டின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த சிவிடியில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்கூட்டி ஓட்டுற மெத்தடு, நம்ம கியர் சேஞ்ச் ஆகிறது நமக்கு தெரியாது. அதான் இது மெயின் கான்செப்ட். சரி, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இது பின்னா பார்க்கிங், நம்ம ஏதாச்சும் வண்டி ஸ்டாப் பண்ணாமல் பார்க்கிங்கில் போட்டால் வண்டி இன்ஜின் ஸ்டாப் பண்ணால் ஆன் பண்ணணும். இது வந்து ரிவர்ஸ் மோடு, இது வந்து நியூட்ரல். டினா ஆட்டோமேட்டிக்கில் நம்ம இது போய்க்கிறேன். இது வந்து எஸ்ன்னு சொல்லும் போது ஸ்போர்ட்ஸ் மோடு போடும்போது நம்ம வந்து கீரை வந்து மைனஸ் ப்ளஸ்ஸு அப்படின்னு கீர் டவுன் பண்ணுறது, கீர் அப் பண்ணி போகிறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, இதுதான் இதுக்கோட ஃபியூச்சர்ஸ். ஓகே, சரி. இது 0 to 100 எவ்வளோ நேரத்தில் போகும்? இது நான் சொல்கிறதோட நீங்களே லைவாக செக் பண்ணிடுவோமே. இப்போ செக் பண்ணுவோமா? ஹைவே ரோடு தான், பார்த்துருவோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கிங்கில் இருக்குது,
பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து டி மோடு போடுறோம். அப்போ நம்ம மூவ் பண்ணி பார்ப்போம். டி மோடும் போடுவோம், அடுத்து ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டும் நம்ம ட்ரை பண்ணி போகிறோம். 0 to 100 சரி பார்ப்போம். ஹண்ட்ரட் வந்துச்சா? இது கரெக்டில் வந்துச்சு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டுட்டு 0 to 100 நம்ம ரீச் பண்ணி பார்ப்போம். சூப்பர், லைவாக பார்த்தாச்சு மொத்தத்தில், அப்படி தானே? கண்டிப்பாக பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் மோடோட ஸ்போர்ட்ஸ் மோடு போகும்போது தான் உங்களுக்கு இன்னும் பிக்கப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.